1060 காய்ங்க உடைச்சு போட்டாச்சு. அதில் வந்து ஒரு 1000 காய் ஒரு 95% குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. ஒரு 1060 காயில் 1000 காய் தரமாக இருந்துச்சுங்க. அழுகல்லாம் வராமல் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து உரடைக்காய் மாதிரி உள்ளேயே ஆடினது எல்லாம் தனித்தனியாக கல் வந்துருச்சு. தேங்காய் பருப்பாகவே கல் வந்துருச்சு. மற்றெல்லாம் தோட்டியோடு இருக்குதுங்க. 1060 காயில் 1000 காய் 95% நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இது கொப்பரை ஆகும்போது எவ்வளோ இது நேற்று வந்து உரித்தோம். நேற்று உரித்ததில் இப்போ இன்றைக்கி உடச்சி போட்டிருக்கோங்க. முதல் நாள் உரிச்சாச்சு, இப்போ 2வது நாள் உடச்சி போட்டாச்சு. இது எத்தனை நாள் கழித்து நான் தோன்றேன், எத்தனை பருப்பாச்சுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. பாருங்கள், வேஸ்ட் இந்த மாதிரி வரும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வேஸ்ட் வருங்க. இதெல்லாம் வேஸ்ட்டான காய்ங்க. அந்த 60 காய் வேஸ்ட் சொன்னது பாருங்கள், இந்த மாதிரி தான் வருங்க. இதெல்லாம் ஃபங்கஸ் வந்துடும். இதெல்லாம் அழுகிருச்சு பாருங்கள். இதெல்லாம் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 1060 காயில் 60 காய் வேஸ்ட்டு போயிடுச்சுங்க. பாருங்கள். ஸோ ஒரு 1000 காய் ரவுண்டாக வச்சுக்கலாங்க. அதில் எவ்வளோ தேங்காய் பருப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நல்ல வேலையாக வெயில் நல்லா போடுது. காலையிலேருந்து கொஞ்சம் மோடமாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் நல்லா கிடைக்கிறனால அந்த பச்சையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் இருக்கிற பச்சையெல்லாம் நல்லா காய்ச்சினா சீக்கிரமாக கொப்பரை ஏறும், நமக்கு வேஸ்ட் வராதுங்க. எந்தளவுக்கு வெயில் இருக்குதோ அது வந்து தேங்காய் கொப்பரைக்கு வந்து தொழிலுக்கு வந்து நல்லதுங்க. தேங்காய் உடச்சி போட்டு 5 நாள் ஆச்சுங்க. ஓரளவுக்கு பருப்பெல்லாம் காஞ்சிருச்சு. தோன்ற கொஞ்சம் நல்லா வருது பாருங்கள். இது தொட்டியோடு இருக்கிறது. இப்போது இது பாதி தோண்டி போட்டிருக்கோம். இன்றைக்கி 5வது நாள். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு முதல்ல ஒரு 2 நாள் நல்லா வெயில் விட்டு வெயில் போட்டனால ஓரளவுக்கு பருப்பு தெளிவாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பருப்பு நல்லா தெளிவாக இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஏதோ 1 2 இந்த மாதிரி இதை நம்ம கழிச்சிடணுங்க. இதை நம்ம வந்து என்றைக்கு யூஸ் பண்ண மாட்டோங்க. அந்த பூசணிக்கதை மட்டும் கழிச்சிடணுங்க. நாளைக்கு ஃபுல்லாக தோண்டிட்டு 1000 தேங்காய் உடைச்சதுக்கு எவ்வளோ பருப்பு வந்துச்சுன்னு பார்த்துடலாங்க. தேங்காய் உடச்சி போட்டு 7 நாள் ஆச்சுங்க. நேற்றெல்லாம் தோண்டிட்டோம். 6வது நாள் நேற்றெல்லாம் தோண்டி ஒரு நாள் காய வச்சிட்டோம். இப்போ என்ன வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி எவ்வளோ வருது, செகண்ட் குவாலிட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க. ஆனால் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 3/4வாசி வெயில், ஒரு 1/4வாசி மழைங்க. இருந்தாலும் நம்ம ட்ரையர் இருக்கிறனால நல்லபடியாக இந்த வாட்டி உண்மையாலுமே நல்லபடியாக குவாலிட்டி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க தேங்காய் பருப்பு. வெயிட் போட்டுடலாங்க. எவ்வளோன்ட்டு வெயிட் போட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன வருது, செகண்ட் குவாலிட்டி என்ன வருதுன்ட்டு 1060 காய் வெயிட் போட்டு பார்த்துடலாங்க. நல்லா காஞ்சிருச்சுங்க. குட்டு பண்ணிட்டோம். இன்னும் வலித்து வெயிட் போட்டுடலாங்க. காஞ்சதெல்லாம் குட்டு பண்ணியாச்சு. பருப்பு பாருங்க சூப்பராக காஞ்சிருக்கு. எதுலேயுமே பெருசாக வித்தியாசம் வராதுங்க. எங்கே காட்டினாலும் உங்களுக்கு பருப்போட தெளிவு, குவாலிட்டி இதுதான் ப்ரீமியம் குவாலிட்டிங்க. ப்ரீமியம் குவாலிட்டி தேங்காய் பருப்பு இந்த மாதிரி பண்ணணுங்க. நம்ம வலித்து வெயிட் போட்டுடலாங்க. எல்லாம் நப்பி மூட்டை பிடிச்சாச்சுங்க. வெயிட் பார்த்துடலாம், எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாம். 1060 காய் கொப்பரை காஞ்சதில், தேங்காய் காஞ்சதில் எவ்வளோ கொப்பரையாக இருக்குன்னு பார்க்கலாங்க. 31,500 சாக்கடையோட 31,500ங்க. அடுத்த மூட்டை பார்க்கலாம். 2வது மூட்டை 27,100ங்க வெயிட்டு சாக்கடையோட. 3வது மூட்டை 26,600ங்க, 660. 4வது மூட்டை 26,900ங்க. 5வது மூட்டை 21,960ங்க. அதில் வந்து செகண்ட் குவாலிட்டிங்க நீங்கள் பார்க்குறது. இது எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. செகண்ட் குவாலிட்டியே நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரி தான் இருக்குங்க. அதில் வந்து செகண்ட் குவாலிட்டிங்க எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. இந்த டப்போட 7,440ங்க செகண்ட் குவாலிட்டி. டப் வெயிட் வந்து 1,200ங்க. இதுதான் நமக்கு மொத்தம் தேங்காய் பருப்பு கிடச்சிதுங்க 1060 காய்க்கு. இது எவ்வளோன்னு எல்லாம் கூட்டி பார்த்துடலாங்க. இப்போ உங்களுக்கு எல்லா தகவலும் ரெடி பண்ணியாச்சுங்க. தேங்காய் வாங்கினது மொத்தம் 1000 காய். இப்போ நம்ம வெயிட் போட்ட முடியங்க. அந்த வெயிட் பாருங்கள். அந்த வெயிட் வந்து 134.120 கிராமுங்க. 134 கிலோ 120 கிராமு. அதில் வந்து அந்த சாக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு 600 கிராமு. அது கழிச்சு கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொப்பரை, முதல் தர கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா 131 கிலோ 120 கிராம் வந்திருக்குங்க. 2ஆம் தர கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்போட 7 கிலோ 440 கிராம் இருக்குங்க. டப் வெயிட்டு 1.
1 கிலோ 200 கிராமுங்க. அது கழிச்சா 6,240